ஹாய் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 6 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஈடன் கார்டன்ஸில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அண்ட் அனலைசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. சூப்பராக வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு இந்த கீ பேட்டில்ஸு, பேட்டர் மேட்ச் அப்பு, அதே மாதிரி அதிகமாக விக்கெட்ஸ் வாங்கியிருக்க ஸ்டாட்ஸ், எந்தெந்த கிரவுண்டில் யார் விக்கெட் எடுத்திருக்கா, அதே மாதிரி பேட்டர்ஸ் வந்து யாருக்கு அவுட் ஆகிருக்கா, இல்லை ஒரு பவுலரை வந்து அதிகமாக அடிச்சிருக்காங்களா, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். மறக்காமல் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஹைப் கொடுத்துடுங்க. நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு நம்ம வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வரக்கூடிய பிக்சரை போட்டு மைன்யூட் டீட்டெயில்ஸு ஸோ எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் லாஸ்ட் டைமில். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ வென்யூ அண்ட் பிச்சர் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு, ட்ரூ பவுன்ஸ் இருக்கும். பேட்ஸ்மேன்ஸ்லாம் ரொம்ப விரும்புவாங்க இங்கே விளாட்றதுக்கு. அவுட் ஃபீல்டுமே நல்ல ஒரு ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, மிஸ்டைம் ஆனால் கூட 4-6 போகக்கூடிய ஒரு கிரவுண்டு, பால் பறக்கும். ஸோ அதே மாதிரி டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டான ஒரு டைமென்ஷன்ஸு. ஸோ பவர் ஹீட்டர்ஸ்லாம் ரொம்ப வந்து விரும்புவாங்க கண்டிப்பாக. ஸோ ஏன்னா அவங்க வந்து லைட்டாக பவர் கொடுத்தாலே போயிடும் வெளியில். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதேமாதிரி ஹை டியூ ஃபேக்ட்ரி சேசிங்க்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். டாஸ் வின் பண்ணி சேஸ் எடுக்கிறது தான் அந்த ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஓரளவுக்கு இருக்குன்னா டியூ கம்மியாக இருக்கனால கொஞ்சம் கிரிப்பு டேன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் செகண்ட் பவுலிங்கில் சுத்தமாக எதுவுமே இருக்காது. டியூ அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேட்டிங் தான் பயங்கர ஃபேவரபுளாக இருக்கும். ஆவரேஜ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 200+ ஸ்கோர் கண்டிப்பாக போகும். பேசஸ் வந்து 55%, ஸ்பின்னர்ஸ் 45% விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுவுமே குறிப்பாக ஃப்ளாட்டாக ஃபாஸ்ட்டாக மிஸ்ட்ரி ஸ்பின் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் விக்கெட்ஸுன்றது கிடச்சிருக்கு. குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி மாதிரி. ஸோ பேஸ் ஆஃப் த பால் தான் இங்கே வந்து யூஸ் ஆகும். ரொம்ப அதிக பேஸில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வெளியில் அடிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து ஸ்லோவர் ஒன்ஸு, கட்டர்ஸு, வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். மற்றபடி பேட்டர் பிச் தான் இது, பேட்டிங் பிச் தான். ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஐபிஎல்லில் ஹோம் டீம் இந்த நடந்த 4 மேட்ச்லேயுமே ஹோம் டீம் கேப்டன் தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க, சேசிங்கில் வின் பண்ணாங்க. ஹோம் டீம் சேசிங் வின் வந்து 4 மேட்சாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதே இது இங்கே நடக்குதான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாஸ் மாறிச்சு. இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து சேசிங் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை கேகேஆர் சேசிங் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிடலாம் இப்போது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிளேயிங் 11. இங்கே இப்போ பிளேயிங் 11 இந்த மேட்ச்சில் நமக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ ஃபின் ஆலன், அஜிங்கியா ரஹானே, அப்புறம் அங்கிஷ் ரகுவன்ஷி, கேம்ரூன் க்ரீனு, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங்கு, அனுகுல் ராய், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் ஒராரா, பிளஸ்ஸிங் முசரபானி, கார்த்திக் தாய். இம்பேக்டில் கார்த்திக் தாய் தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இசான் கிஷான், ஹென்ரிஸ் கிளாஸ் அண்ட் அனிகேட் வர்மா போன மாதிரி சூப்பராக ப்ளே பண்ணார். நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் அப்படியே தான் இருக்கார். இதில் வந்து ஓப்பனிங்கில் 2 ஓவர், பவர் பிளேயில் ஒரு பவுலிங் வேறு கொடுத்தாரு இசான் கிஷான். அது ஏன் என்னன்னு தெரியல. பட் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது அவர். எப்படி சொல்கிறது, பேட்டிங்கும் ஒழுங்காக பண்ண முடியல, பவுலிங்கும் ஒழுங்காக பண்ண முடியல. ஹர்ஷ் தூபே, அப்புறம் ஹர்ஷர் பட்டேல், ஜெய்தேவ் உனாட்கட், இசான் மல்லிங்கா, டேவிட் பெயின் ஒரு நல்ல அடிஷ்னல் இந்த டீமில். பேட் கமிங்ஸு வந்து இப்போதைக்கு இல்லை. அவங்க அதையுமே மிஸ் பண்ணுறாங்க. பவுலிங் ரொம்ப பூராக தெரியுது. 2 பக்கமே பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இந்த பக்கம் ஸ்பின்னர் வந்து தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பற்றியும் பார்ப்போம். இம்பேக்ட் பிளேயர் சஹில் அரோரா. ஸோ இவங்களை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாட்ஸு, முக்கியமான செக்ஷன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அக்யூரேட்டாக இருக்குது, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபின் ஆலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூட இதுதான் ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ ஆவரேஜ் ஈடன் கார்டன்ஸில் இந்த வேர்ல்டு கப்லலாம் பார்த்தீங்கன்னா 49 ஆவரேஜ் இருக்கார். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஹைலைட்டில் ஃபின் ஆலன் 33 பால் செஞ்சுரி அடிச்சிருக்காரு வேர்ல்டு கப்பில். செமிஃபைனல் 1-0 சவுத் ஆஃப்ரிக்கா எகென்ஸ்டாக 1 சைடாக வின் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து 33 பாலில் 100 அடித்தார். அதையும் நோட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹைலைட்டட் பிளேயர்ஸ் பார்த்துலாம். ஹென்ரிஸ் கிளாஸனுக்குமே இந்த வென்யூலையும் சரி ஹெட்யூலையும் சரி 50 ஆவரேஜ், ஃபின் ஆலனுக்கு 50 ஆவரேஜ். அபிஷேக் சர்மாவுமே 2லேயுமே நல்ல ஆவரேஜ் இருக்காரு. ஈடன் கார்டன்ஸும் சரி கேகேஆருக்கு எகென்ஸ்டாகவும் சரி அதையுமே நல்லா ஆவரேஜ் இருக்கார். ஜெய்தேவ் உனாட்கட்டுக்கு சர்ப்ரைசிங்லி ஒரு 1.7 விக்கெட் ஆவரேஜ்ன்றது ஈடன் கார்டன்ஸில் இருக்குது. மேபி அவருடைய ஸ்லோவர் ஒன்ஸே லெஃப்ட் ஆம் ஆங்கிள்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகிருக்கலாம். ஸோ அஜிங்கியா ரஹானேயுமே 40 ஆவரேஜ் வச்சுருக்காரு ஈடன் கார்டன்ஸில். ஸோ இவங்களாம் தான் ஹைலைட்டட் டாப் 5 பிளேயர்ஸ். அதிக ஸ்டாட்ஸ் இருக்கவங்க. இப்போ கொஞ்சம் லோவர் ஆர்டர் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கான்றதை பார்த்துலாம். ஹென்ரிஸ் கிளாஸ்ன்னு சொல்லியாச்சு. இசான் கிஷானுக்கு 36, 35. பட் அவர் பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகவும் மாட்டார். ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. டிராவிஸ் ஹெட்டுக்கு 30, 33 ஆவரேஜ்ன்றது இருக்குது. பட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, போன வருஷம் இதே கிரவுண்டில்
கேகேஆர்எஸ் எஸ்ஆர்எஸ் மேட்ச்சில் நான் டிராவிஸ் ஹெட் சேசிங் தான் ப்ளே பண்ணாங்க. பட் ஸ்டில் சேசிங்லேயுமே நான் வந்து கேப்டனாகவும் வைசியாகவும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் வைபவ் ஒராரா போட்டு லைட் டிவிஎஸ்என் இருந்துச்சு ஓப்பனிங்கில் பவர் பிளேயில். லைட்டாக ஒரு பாலை மூவோ ஸ்விங்கோ லைட்டாக டிவிஎஸ்என் இருந்ததுக்கே வந்து அவுட் ஆகிட்டார் டிராவிஸ் ஹெட்டு. ஸோ நீங்கள் வந்து டிராவிஸ் ஹெட்டை ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. அவர் ப்ளே பண்ணுற ஒவ்வொரு பாலும் நமக்கு பக்குன்னு தான் இருக்குது. எப்போ அடிப்பானா அவுட் ஆவாரா அப்படின்ற ஒரு இது இருந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் அபிஷேக் சர்மாவுக்குமே. ஸோ அபிஷேக் சர்மா செகண்ட் பிளேஸ் தான். டிராவிஸ் ஹெட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்கியான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அஜிங்கியா ரஹானே 34-40. ஸோ அங்கீஸ் ரகுவன்ஷிக்கும் 30 ஆவரேஜ்ன்றது இருக்குது. கேமரூன் கிரீன் 28-32. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காங்க. சுனில் நாராயணுக்கு 1 விக்கெட் ஆவரேஜ் தான் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி 1.4 1.3 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. வைபவ் ஒராரா 1.1 1.2 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. பிளஸிங் முசரபானிக்கு வந்து பெருசாக வந்து விக்கெட் ஆவரேஜ் இவர் தான் டெபியூட்டு. ஸோ அவருக்கு வந்து விக்கெட் ஆவரேஜ்ன்றது கிடையாது. இந்த கிரவுண்ட்லேயும் சரி எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாகவும் கிடையாது. டேவிட் பென்மே அதே மாதிரி தான். பட் டெபியூட் மேட்ச் போன மேட்ச்சில் அவர் தான் 2 விக்கெட்ன்றது பிக் பண்ணார். ஈசான் மலிங்காவுக்கும் 1.6 1.4 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஹர்ஷல் பட்டேலுக்கு 1 விக்கெட் ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ அவருடைய ஸ்லோவர் ரன்ஸ்லாம் இப்போ கணிச்சிடுறாங்க பேட்ஸ்மேன்ஸு. ஸோ அதனால் பெருசாக அவருக்கு விக்கெட் விழுகாது இதுக்கப்புறம் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி எஃபெக்டிவாக இருக்காருன்னு. பவுலர் இம்பேக்ட் அனலைசஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ சுனில் நாராயணும் வருண் சக்கரவர்த்தியும் தான் இந்த கேகேஆருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு 2 பவுலர்ஸு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு பவுலிங்னா கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் டாஸில் நிறைய டிசிஷன் வந்து வேரியேஷன் ஆகும். இங்கே வந்து ஸ்லோவர் பால் ஸ்பெஷலிஸ்ட்டு ஜெய்தேவ் உனாட்கட் லெஃப்ட் ஆம் ஆங்கிள் ப்ளஸ் ஸ்லோவர் ஒன்ஸு கட்டர்ஸு. ஹர்ஷல் பட்டேல் ஸ்லோவர் ஒன்ஸ் எப்போயுமே அதிகமாக ஸ்லோவர் ஒன்ஸ் தான் போடுவார். ஸோ அவங்களோட இம்பேக்ட்டுமே ஹையாக இருக்குது. பட் இப்போ ஹர்ஷல் பட்டேல்லாம் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி ரீட் பண்ணிடுறாங்க. ஸோ மேபி இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா இவங்க ஸ்லோவர் ஒன்ஸாக போடுறப்போ கேகேஆரோட பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பவர் ஜென்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஃபாஸ்ட்டாக போடுறப்ப டைமிங் பண்ணால் போதும் வெளியில் போயிடும். பட் ஸ்லோவர் ஒன்ஸ் போடுறப்ப அவங்கள மேனுவலாக வந்து பவர் ஜென்ரேட் பண்ணணும். அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா கேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு நம்ம நோட் பண்ணக்கூடிய 4 பவுலர்ஸ்னால் இந்த மேட்ச்சில் இவங்க 2 பேர் தான் இந்தந்த டீம்ஸில். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கேகேஆர் எஸ்ஆர்ஹெச்சோட ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். ஸோ மென்டலேஜை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் இருக்குது. அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணாலும் மேலே வந்து டாப் ஆர்டர்ஸ் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபின் ஆலன், அஜிங்கியா ரஹானே, கேமரூன் க்ரீனு. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்குது. டிராவிஸ் ஹெட்டு, இஷான், அபிஷேக் சர்மா, கிளாஸ்னு ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே டாப் ஆர்டரு. அதே மாதிரி நல்ல பேட்டிங் விக்கெட்டும் கூட. ஸோ அதனால் இவங்க எல்லாருமே ஃபயர் ஆனாங்க அப்படின்னா இங்கே கேகேஆருக்கு ரொம்ப ட்ரபுளாக இருக்கும். அதே மாதிரி வீக்னஸை பொறுத்த வரைக்கும் நரேன், வருண் சக்கரவர்த்தி மட்டும் தான் சொல்லிக்கிற அளவுக்கு பவுலிங் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸான வைபவ் ஒராராவும் பிளஸிங் முசரபானியும் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணலை. பிளஸிங் முசரபானி வந்து டெபியூட்டு. வைபவ் ஒராரா பெருசாக விக்கெட் டேக்கர்ன்றது சொல்ல முடியாது. அதிக ரன்கள் லீக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ பவர் பிளேயில் போகிறப்ப லைட்டாக டிவியேட் ஆனால் மேபி ஒரு சான்சஸ் இருக்கலாம். டிராவிஸ் ஹெட்டை எடுக்கலாம் அந்த மாதிரி. பட் இவங்க 4 பேர்த்தில் ஒரு 2 பேர் வந்து ஹிட் ஆனாலே போதுமான ஒரு அளவாக இருக்கும். அந்த பக்கம் ஃபின் ஆலன் தான் ஒரு பெரிய மேசிவான ஒரு பிளேயரு. ஸோ ஃபின் ஆலன் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட் டு ஹெட்டில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேட்சப் மேட்ரிக்ஸ். இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் இப்போ கேகேஆர் போடுறாங்க, சேஸ் எடுத்துட்டாங்கன்னா கேகேஆருக்கு தான் ரொம்ப அட்வான்டேஜ். ப்ளஸ் சுனில் நாராயணுக்கும் பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அது இவர் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போடுவார். ஸோ 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேலே இருக்கனால அபிஷேக் சர்மா, இஷான், டிராவிஸ் ஹெட் இருக்கனால கண்டிப்பாக சுனில் நாராயணனை பவர் பிளேலேயே யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வருண் சக்கரவர்த்தி பவர் பிளேயில் போடுவார். ஸோ அதுக்கு பதிலாக சுனில் நாராயணனை மேபி யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன் மேட்சப்புக்கு. ஸோ அப்படி யூஸ் பண்ணாலும் சுனில் நாராயணுக்கு நல்ல வாய்ப்புன்றது இருக்குது. இந்த மேட்சப்பில் நிறையா ஒர்க் அவுட் ஆகும், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பவர் ஹிட்டர்ஸ் ரிங்கு சிங்கு, கேமரூன் க்ரீனு. ஸோ இவங்களுக்கு வந்து ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனாட்கட். இப்போ குறிப்பாக பார்த்தா ஜெய்தேவ் உனாட்கட் வந்துட்டு ஒரு கேமரூன் க்ரீனுக்கு ஒரு லெஃப்ட் ஆம் ஆங்கிள் ப்ளஸ் ஒரு ஸ்லோவர் ஒன்ஸ் போடுறப்ப அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி சர்ப்ரைசிங்லி இந்த ஈடன் கார்டன்ஸில் 1.7 விக்கெட் ஆவரேஜ் என்று வச்சுருக்காரு ஜெய்தேவ் உனாட்கட். ஸோ அதனால் இதில் வந்து அட்வான்டேஜ் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. இங்கே மேலே வந்து அட்வான்டேஜ் வந்துட்டு கேகேஆருக்கு இருக்குது. ஸோ சுனில் நாராயணனை பவர் பிளேயில் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா பேட்டர் மேட்சை பார்த்துருவோம். பேட்டர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன் விசஸ் டேவிட் பெயின். ஸோ ஃபின் ஆலன் ஒரு நியூசிலாந்து ஹிட்ரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிபிஎல்லில் ஃபேமஸாக பெரிய விக்கெட் டேக்கராக இருக்கக்கூடிய டேவிட் பெயின் லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள். ஸோ எப்படினாலும் பார்த்தீங்கன்னா பிபிஎல்லில் விக்கெட் எடுக்காமல் இருக்கவே மாட்டார். நீங்கள் பிபிஎல் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். எப்படினாலும் 2-3 விக்கெட், அதுவும் எடுத்தால் அதிக லெவலில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரு. டெபியூட்டில் இறக்கி விட்டாங்க. ஸோ ஆர்சிபிக்கு தான் மேட்ச் ஃபேவரபுளாக போயிட்டு இருந்துச்சு. பட் அவர் வந்து என்ன பண்ணார்னா 2 விக்கெட்டுன்றதை பிக் பண்ணிட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அங்கே ஒரு பேட்டில்ன்றது நடக்கும். ஸோ இதில் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான். ஸோ வந்துட்டு ஃபின் ஆலன் அவுட்டும் ஆகலாம்.
ஸோ ட்ரை பண்ணி அப்படி இல்லாட்டி அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னால பெரிய அளவில் இவரை பார்த்து ஆடிட்டாலே போதும். ஸோ வின்னாலும் தான் என்னுடைய மைண்ட் செட் வந்து இந்த மேட்ச்சுக்கு இருக்குது. குறிப்பாக சேசிங்னா டெஃபினெட்லி 100% வின்னாலன் தான். ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா எகெயின் கேமரூன் க்ரீன் விசிஸ் ஜெய்தேவ் உனாட்கட் அண்ட் ஹர்ஷர் பட்டேல். ஸோ ஹர்ஷர் பட்டேலுமே அதே தான் ஆஃப் கட்டர்ஸ் ஸ்லோவர் ரன்ஸ் போடுறப்ப கேமரூன் க்ரீனை வந்து டிசீவ் பண்ணலாம். அதேமாதிரி கேமரூன் க்ரீன் வந்து பேட்டர் மட்டும்தான், பவுலிங் போட மாட்டார். அவருக்குமே ஏதாவது இன்ஜுரி இருக்கான். ஸோ அதனால் வந்து பவுலிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. கேமரூன் க்ரீன் பிளேயிங் அஸ் அ பியூர் பேட்டர். ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவுட் ஆகிட்டாருன்னா அதோட ஃப்ளாப்பு தான். ஸோ ஆல்ரவுண்டர் நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா கீ பேட்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ யார் யாருக்கு எத்தனை டைம் அவுட் ஆயிருக்கான்றதை பார்த்துருவோம். ஜெய்தேவ் உனாட்கட் அஜிங்கியா ரஹானேவை 4 முறை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய லெஃப்ட் ஆம் ஆங்கிள் அதே மாதிரி எல்லாருமே நினைப்போம் ஜெய்தேவ் உனாட்கட்லாம் நம்ம அவ்வளோ பெரிய பவுலர் இல்லை, ஸோ அவங்களாம் எதுக்கு பிக் பண்ணிட்டு நினைப்போம். பட் அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டாட்ஸு மேட்சப்ஸ்லாம் பார்த்து நீங்கள் ஒரு லோ பர்சன் எல்லாருமே ஒரு டம்மி பவுலர்னு நினைக்கக்கூடிய ஒரு பவுலரை பிக் பண்ணோம் அப்படின்னா அது கிளிக் ஆச்சுன்னா நமக்கு நல்லா வந்து ஒரு இதுன்றது கிடைக்கும் பாயிண்ட்ஸுன்றது. ஸோ அதனால் வந்து அதையுமே நோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து அஜிங்கியா ரஹானேவை 4 டைம் அவுட் ஆகியிருக்காரு. விக்கெட் ஈடன் கார்டன்ஸில் விக்கெட் ஆவரேஜுமே அதிகமாக வச்சுருக்காரு. இந்த பக்கம் பேட்டில் 2ல் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து இஷான் கிஷானு டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மாவுக்கு வேணால் பவர் பிளே போட்டு ஏதாவது பண்ணலாம். பட் ஹென்ரிச் கிளாசன் சூப்பராக வந்து ப்ளே பண்ணுவார் ஸ்பின்னை. ஸோ வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் இல்லை இவர் நரேனாக இருக்கட்டும் 2 பேர்த்தையும் வந்து ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக நரேனை வந்து 39 பால்ஸில் 78 ரன் அடிச்சிருக்காரு நரேனை மட்டும். ஸோ டிஸ்மிஸுமே ஒரு டைம் கூட ஆனதே கிடையாது. ஸோ இதில் வந்து ஹென்ரிச் கிளாசனுக்கு தான் அதிக அட்வான்டேஜ். ஸோ இதில் பேட்டில் 3 பார்த்துருவோம் ஸ்பின் ஷோக்கு. ஸோ இதில் வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் கேப்டன் இஷான் கிஷானை ஐபிஎல்லில் ஒரு 3 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மோஸ்ட்லி இஷான் கிஷான் வந்து பெருசாக அவுட் ஆகிறதில்ல, நல்ல ஆவரேஜ் இருக்குது, நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மேட்சப் வந்து ஒர்க் ஆச்சுன்னா ஒரு ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. அட்வான்டேஜ் வந்து வருணுக்கு தான் இருக்குது இதில். ஸோ 3 டைம் வந்து ஐபிஎல்லில் எஸ்ஆர்ஹெச் கேப்டன் இஷான் கிஷானை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இப்போது நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துலாம். ஹை அப்சைட் சேஃப் 11 பார்த்துருவோம். ஸோ ஹென்ரிச் கிளாசன் தான் கேப்டனு, அவரையுமே பிக் பண்ணி கேப்டனாக போட்டிருக்கோம் இந்த சேஃப் 11ல். பிகாஸ் ஆஃப் ஈடன் கார்டன்ஸில் 50 ஆவரேஜ் இருக்குது. பெரிய அளவில் ஒரு மேட்சப்போ இல்லை வீக்னஸோ இல்லை. ஸோ ஸ்பின்னையுமே சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் ஸ்பின்னுக்கு தான் வந்து சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தி தான் சொல்லிக்கிற அளவுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க, அங்கே வேறு யாரும் இல்லை. ஸோ இஷான் கிஷான், ஃபின் ஆலன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டு, அஜிங்கியா ரஹானே, ரிங்கு சிங், கேமரூன் க்ரீன், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஜெய்தேவ் உனாட்கட் டியூ டு ஹை ஆவரேஜ் விக்கெட். ஸோ இங்கே இந்த பக்கம் ரிஸ்கியாக ட்ரை பண்ணணும்னா சஹில் அரோரா. ஸோ ஒரு இம்பேக்ட்ஸ் அப்படி உள்ளே யூஸ் பண்ணாங்க. போன மேட்ச் 9 ரன்னுக்கு அவுட் ஆகிடாரு. பட் மேபி இந்த மேட்ச் வந்து உள்ளே கொண்டு வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண வேணாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அனிகேட் வர்மா வேணால் இதுக்கு பதிலாக ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்கியாக ட்ரை பண்ணால் அனிகேட் வர்மா நல்ல ஃபார்ம்லையும் சூப்பராக ஹிட் பண்ணார் போன மேட்சேவும். ஸோ இந்த கிரவுண்ட்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சின்னா அவர் நல்ல வேகமாகவே ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி மேபி எகெயின் பழைய ஃபார்முக்கு வரல, அந்த ஃபேமஸான டைமில் இருந்த ஃபார்முக்கு வரலாம் அப்படின்னா வருவாருன்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈசான் மல்லிகாவை ட்ரை பண்ணலாம். ஸோ போன சீசனில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஈசான் மல்லிகா. ஸோ அவருடைய ஸ்லிங்கி யாக்கர்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து ஃபஸ்ட் பால் பண்ணுறாங்க, டெத்தில் போடுறப்ப விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா கேப்டன் வைசி ஸ்ட்ராட்டஜியே பார்த்துருவோம். ஸோ இது வந்து டியூ டிசைட்ஸ், டாஸ் டிசைட் பண்ணும். ஸோ கேகேஆர் வந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணி சேஸ் பண்ணுறாங்க. ஃபின்னர் கேப்டனாக போட்டுக்கோங்க, சுனில் நரேனா வைஸ் கேப்டனாக போட்டுங்க. ஏன்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு எடுக்கும் ஓரளவுக்கு ஸ்பின்னு. ஸோ மேலே இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். 4 ஓவர் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ பவுலராக தான் ப்ளே பண்ணுறாரு. நான் ஓப்பனிங்லாம் வரது கிடையாது இப்போ. ஸோ சேசிங்கில் ஒரு ஃப்ளாட் டெக்கில் பவர் பிளே, அதுவும் ஏற்கனவே ஒரு 33 பால் 100 அடிச்சிருக்காரு. அவருக்குமே தெரியும் இந்த கிரவுண்ட் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபின்னாலான ட்ரை பண்ணலாம். இந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச் வந்து சேஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஹென்ரிச் கிளாசன் ஹை ஆவரேஜ் இருக்குது. ஸோ அவரை வந்து இல்லை அபிஷேக் சர்மா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹென்ரிச் கிளாசனை இதுதான் சேஃப். ஹென்ரிச் கிளாசன் வந்து பெரிய உள்ள ஒரு சிங்கிள் டிஜிட்டில் ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அவரை கேப்டனாக போட்டு அபிஷேக் சர்மாவை ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் சேஸ் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ மேபி அபிஷேக் சர்மா ஓப்பனிங் வந்து ஹிட் பண்ணலாம். டிராவிஸ் ஹெட்டு ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அவர் வந்து அடிக்கலாம். இப்போ அஸ் அ பிளேயராக தான் பிக் பண்ணிக்கலாம் தவிர்த்து கேப்டன் வைசினா நம்ம சொல்லி இந்த மாதிரி ரொம்ப நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். அதனால் அவரும் அவுட் ஆகிட்டு ஒரு இஷான் கிஷான் ஃப்ளாப் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு 20 ரன் 30 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாங்கன்னா ஹென்ரிச் கிளாசன் தான் வந்து அதிக ரன்கள் அடிக்கிறதுக்கான சேஸை முடிச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அபிஷேக் சர்மா ஹென்ரிச் கிளாசனும்
ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பின்னையுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஹென்ரிச் கிளாசன். ஸோ ஓப்பனிங் அபிஷேக் சர்மா ஹை டியூவில் சேஸ் பண்ணாருன்னா அவருக்கு மறுபடியும் எகெயின் அவருடைய பழைய ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம எந்த டீம் வின் பண்ணுதுன்றதை பார்த்துடலாம். எஸ்ஆர்எஸ்க்கு தான் ஒரு 55% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதேமாதிரி நோட் பண்ணி நான் சொல்லி இந்த மாதிரி 4 மேட்ச் ஐபிஎல்லில் ஃபஸ்ட் 4 மேட்ச்சில் ஹோம் டீம் டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுத்த சேசிங் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு மேபி எஸ்ஆர்எஸ் சேசிங் எடுத்தாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி கேகேஆர் சேசிங் எடுத்தாங்கன்னா அவங்களுமே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே அந்த ஒரு ஸ்கிரிப்டே அப்படியே தொடர்ந்துருச்சு அப்படின்னா அந்த வாய்ப்புகள் இருக்குது. இல்லை டீம் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தோம் எல்லாம் பார்த்தோன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் நம்மளுடைய அனலைசஸு. வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா விதமான செக்ஷன்ஸையும் வச்சு எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த மேட்சஸ் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.